மாணவிகளுக்கு பாராட்டுகள். இறுதியாக எடுப்பான உடை, மிடுக்கான நடை, கண்டிப்பான பார்வை, மிரட்டும் துணி, காதை திருகுவதும் பிறம்பெடுப்பதும் தண்டனையை அளிப்பதும் தட்டி கொடுப்பதும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் இடும் உறவு. நாற்றுகளா மாணவர்கள் நல்லோராய் வளர்ந்திட நற்பணியாற்றும் என் பள்ளியின் கணித ஆசிரியர். சென்ற ஆண்டு செல்வியாக இருந்தவர் இந்த ஆண்டு திருமதி சரண்யாக வந்திருக்கிறார். அவர்களை நன்றி உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல வித்தை விதையாக விதைத்து நன்றி கூற விழைகிறேன். அகத்தியன் தொட்டியில் இட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றி உரையை தொடங்குகிறேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அன்று பாரதி கேட்ட கேள்வியின் விளைவுதான் இன்று நாம் கொண்டாடி கழிக்கும் சுதந்திர திருநாள். ஆம், சுதந்திரம் பெற்று இன்று 78வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சை வென்ற நாள், ஆங்கிலேயரை விரட்டிய நாள், சரித்திரம் படைத்த நாள், உலகம் அகிம்சையை கண்டு வியந்த நாள், ஒற்றுமையின் வலிமையை உணர்த்திய நாள், ஔடகமாய் கிடைத்த சுதந்திர நாள். இவ்விழா இனிதே சிறப்பாக நடைபெற உதவிய எல்லாமல்ல இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம், சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமெல்லாம் மாணவர்கள் என சிந்தித்தவர், மரபில் வேர் பார்த்தவர், புதுமையின் மலர் கண்டவர், விழுதிறக்கி ஆலமரமாய் விருந்திருப்பவர் நம் சிறப்பு விருந்தினர். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் என்றென்றும் நம் பள்ளியின் மகிழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி எனும் வேட்கையை நம்முள் விதைத்து நல்ல பல இனிய கருத்துக்களை வழங்கிய நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து பறந்து சிறந்து செம்மாந்து சிரம் தாழ்ந்து கடமை தவறாமல் பிறர் உடைமை காக்க பலர் மடமையை தகர்த்து சத்தமின்றி சகஜமாக பேசி சாமானிய மக்களையும் சாதிக்க வைத்து தன்னலமின்றி தன்னம்பிக்கையோடு பயணித்து தலைமை உரை ஆற்றிய எம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை சமர்ப்பணம் செய்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற யதார்த்தமான நடைமுறையும் எளிமையாக பழகி பாமர மக்களும் பகுத்தறிவு பாதையில் பட்டம் பெற பகலவனாய் தோன்றி பள்ளி கல்வியை பயனுள்ள கல்வியாக தந்து அன்பிலே விதை விதைத்து பண்பிலே பயிர் முளைத்து பாசத்திலே கொடியோடி பவளம் போல் பூ பூத்து அப்பூவிலே அமர்ந்திருந்து நம் பள்ளியை வழிநடத்தி சென்று வரவேற்புரை வழங்கிய எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் இதயம் கலைந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாமுலமுன் நிற்பவையாகும் என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப தம் நுட்பமான நுண்ணறிவால் மாணவர்களை கனிவோடும் கண்டிப்புடனும் வழிநடத்தி கல்வி ஒளிக்கொண்டு சிந்தை சிதறாமல் தம்மை தாமே சிலைவடித்த ஓவியமாய் கலை தந்த காவியமாய் கல்வி ஒளியில் மனித மலர அரும்பாடுபடும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தருக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, மக்களுக்கு பாதுகாப்பு என்று தங்கள் குழந்தைகளை இளமையில் கல் என்று கூறி இங்கு அமர்ந்திருக்கும் எம் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை கண்டு களித்த பெற்றோருக்கும் எங்கள் நன்றியினை உரித்தாக்குகிறோம். யாரெல்லாம் புத்தகத்தை நோக்கி தலை கழுவுகிறார்களோ நாளை அவர்கள் எல்லாம் தலை நிமிரப் போகிறார்கள் என்பதில் ஐயமில்லை என்ற சிந்தனையுடன் சிரித்த முகத்துடன் அமர்ந்து இது
இதுவரை நிகழ்வுகளை கண்டு களித்த எம் மழலை செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளருக்கும், கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும், பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும், இன்னமது படைக்கும் சமையலருக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், ஏனைய அலுவலர்கள் அனைவருக்கும், பெற்றோருக்கும், மழலை செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி.